நம்முடைய வேதத்தை திறந்து 2 பேதுருவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். மூன்றாம் அதிகாரம், பக்கம் 325, 324, 325. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது, சாரி இருங்க, 17 படிங்க. ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து. அல்லேலூயா. நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கமானது இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய அந்த பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் உறுதி, யாருடைய உறுதி? உங்களுடைய உறுதி, அவர்களுடைய உறுதி. அவங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பேதுரு நிருபத்திலே மிக அருமையாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால், கடைசி நாட்களிலே நம்முடைய விசுவாச பரீட்சையானது வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 3வது வசனமும் 4வது வசனத்திலே, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே யார் வருவாங்களா? கடைசி நாட்களிலே பரியாசக்காரர். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, நாம் எல்லாருக்கும் அந்த ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வு, ஆவிக்குரிய ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எல்லாருக்கும் இந்த தெளிவு வரணும், ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வரணும். ஒரு பரியாசக்காரன் வரான்னு சொன்னா அப்படின்னா, பரியாசம் பண்றான், சபையை பார்த்து பரியாசம் பண்றான், ஊழியக்காரனை பார்த்து பரியாசம் பண்றாங்க, விசுவாசிகளை பார்த்து பரியாசம் பண்றாங்க, ஆண்டவரை பார்த்து பரியாசம் பண்றாங்க, ஏளனமாய் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு என்ன அறிவு வரணும்னா, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல கிண்டல் அடிப்பாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர்